வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரீஸ். இன்றைக்கி நம்ம மீல்ஸ் அண்ட் மெமரீஸில் அருமையான சுவையில் எப்படி தேங்காய் சட்னி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, இட்லி தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த மாதிரி தேங்காயை உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு மூடி தேங்காயை மட்டும் நான் சேர்த்து செய்ய போகிறேன். ஸோ ஒரு மூடி தேங்காயை மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கிறேன். இந்த ஒரு மூடி தேங்காய் நம்ம சேர்த்து செய்யும்போது 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 2 மூடியும் போட்டிங்க அப்படின்னா 4 பேருக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ நம்ம துருவின தேங்காயை இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் நல்லா தோல் உரிச்சிட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து மேலே இருக்க காம்பு எடுத்துகிட்டு ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பட் அது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் வயிறு அலறும். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வயிறு அலறும்னு சொல்லி அதை சேர்த்துக்கல. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஒரு மூடிக்கு இது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 2 மூடியும் போடுற மாதிரி இருந்தால் 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்ததாக நம்ம வந்து தாளிச்சிடலாம். நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு கடுகுலாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே எண்ணெயில் வதங்க விட்டுறலாம். அது இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கோம்ல, ஸோ தீயாது. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரியும். இப்படி பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் சட்னியும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா டேஸ்ட்டான தேங்காய் சட்னி ரெடி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். சட்டுன்னு பண்ணிடலாம். நான் இன்றைக்கி குட்டி தோசையோடு தான் சர்வ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுல, அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வரும். இன்னொரு டேஸ்ட்டான ரெசிபியோட மீட் பண்ணலாம். ஹாப்பி குக்கிங்.